கொக்கு ஃப்ரை, காடை ஃப்ரை, சிக்கன் சாம்பார், செஸ்ட் வறுத்தது. செஸ்ட் வறுத்ததெல்லாம் நான் என்ன சாப்பிட்டதே இல்ல சார். சாப்பிட்டது இல்லையா? செம்மையா இருக்கும் அதோட ருசி. அத வாழ்க்கையில ஒரு தடவையாவது சாப்பிடணும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் 5 லிட்டர் கடலை எண்ணெய், ஒரு 1.5 கிலோ கரம் மசாலா பொடி. மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு தான் சிக்கன் சாம்பார். அது எவ்வளவு பேருக்கு தேவைப்படும்? ரொம்ப அதிகமாலாம் வேண்டாம் சார். இந்த மாசம் பெருசா யாரும் சாப்பிட மாட்டாங்க. யார் சமைப்பாங்க? அதை நம்ம பாபா அண்ணன்ட்ட கொடுத்துடலாம். இது நான்வெஜ் இல்ல. அப்படியே நம்ம கரீம் பாய்ட்ட கொடுத்துடலாம். அவர்கிட்ட சொன்னா பின்னி எடுத்துவாரு. கவுன்சிலரே, நீங்க எதை பத்தி பேசுறீங்க? ஏன் கேக்குற? கல்யாணத்தை பத்தியா? ஐயோ பிஜு, நம்ம தெருல ஜீனத் இருக்கால, அவ கல்யாணத்துக்கு செய்யறதுக்கு தாண்டா பேசிட்டு இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால சும்மா உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். அப்புறம் பிஜு, மந்திரவாதி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இது வரைக்கும் நம்ம பண்ண வேண்டிய பூஜை எல்லாம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது நரபலிக்கு தேவையான பொண்ணை எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ கூட்டிட்டு வரணும். ஆமா, பலிக்கு கண்டிப்பா பொண்ணுதான் வேணுமா என்ன? கட்டாயமா. அப்படியா? பலி கொடுக்க கட்டாயமா பொண்ணுதான் வேணும். அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடியே இங்க கூட்டிட்டு வரணும். எதுக்காக 2 நாளைக்கு முன்னாடி கூட்டிட்டு வரணும்? அடே 2 நாளைக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்தாதான் மந்திரவாதி பூட்டி வச்சு மந்திரம் எல்லாம் பண்ண முடியும். ஆனா என் வீட்டுல இருந்து பூஜைக்கு 1 நாள் முன்னாடி தானே போனாங்க. உன் வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு பூஜை பத்தி முன்னாடி தெரியும். நான் புது பொண்ணுங்களை பத்தி சொல்றேன். அப்ப ஒண்ணுமே இல்லாத உறவா? நான் இது உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்.